தூங்கிட்டீங்களா? என்கிட்ட ஒண்ணுமே பேசாம வந்து படுத்துக்கிட்டீங்களே. அங்க என்ன நடந்ததுன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு உங்களுக்கு எப்படி புரிய போகுது? நிஜமா தூங்குறவரை எழுப்பி கேட்கலாம், அப்படி நடிக்கிறவரை யாரது? மறுபடியும் ஏன் இங்க வந்தீங்க? அப்ப சமாளிச்சதே பெரும்பாடா போயிடுச்சு. யார் செஞ்ச புண்ணியமோ தவறு இருந்த நான் தப்பிச்சுட்டேன். இனிமே இந்த வீட்டு பக்கமே வராதீங்க. போங்க, போயிடுங்க. என்னமோ இன்னைக்கு எனக்கு பியானோ வசக்கணும் போல் இருக்கு. நான் வாசிச்ச அவசரமா இருக்குல்ல? இன்னுமா சாப்பிடல? ஓ, எனக்காக காத்துக்கிட்டு இருந்தியா? சிகரெட்டை பத்த வை. ஏன் கையெல்லாம் நடுங்குது? உடம்பு சரியில்லையா? டாக்டருக்கு போன் பண்ணட்டுமா? ஏன் டாக்டர் வர வேண்டாங்கிறியா? அப்போ சூடா காஃபி சாப்பிட எல்லாம் சரியா போயிடும். என் கையாலேயே உனக்கு காஃபி போட்டு தரேன். இனிமே நீ என்னுடைய விருந்தாளி. வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு மரியாதை. என்னப்பா? எனக்கு தூக்கம் வரல, ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கம்மா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ராமாயணமும் மகாபாரதமும் தான். கஷ்டப்பட்டவங்க கதையெல்லாம் உனக்கு பிடிக்குமே? சீதை காட்டுல கஷ்டப்பட்டதை சொல்றீங்களாம்மா? அவங்கதான் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாங்களே. அதுக்கப்புறம் அவங்க கஷ்டம் விடலையப்பா. சந்தோஷமா பட்டத்திராணியா இருக்க வேண்டிய சமயம் பார்த்து சீதையை பத்தி யாரும் அவதூறா பேசிட்டாங்களாம். ராமருக்கு உடனே ரோஷம் வந்துடுச்சு. ரொம்ப பேசினவங்க வாய் அடைக்காம வைதேகியை மறுபடியும் காட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. என்ன இருந்தாலும் அவர் ஆம்பளை இல்லையா? அதனாலதான் அவ்வளவு நெஞ்சழுத்தம். ஒரு விசாரணை உண்டா? என்ன நடந்ததுன்னு ஒரு கேள்வி உண்டா? அந்த பொண்ணுடைய மனசு எவ்வளவு துடிச்சு போயிருக்கும்னு கொஞ்சமாவது இறக்கம் உண்டா? இல்லையே. நானும் ஒரு கதை சொல்றேன்ப்பா. இது மகாபாரதம். துரியோதனன் ஒரு மகாராஜா. அவனுக்கு கர்ணன் ஒரு நண்பன். நட்புக்கு இலக்கணமா
அவங்க 2 பேரையும் தான் சொல்லுவாங்க. ஒரு நாள் கர்ணனும் துரியோதனன் மனைவி பானுமதி தேவியும் சொக்கட்டம் ஆடிட்டு இருந்தாங்க. அப்போ தற்செயலா துரியோதனன் அந்த பக்கமா வந்தான். தன் புருஷன் வந்ததை பார்த்த உடனே பானுமதி தேவி மரியாதைக்காக திடீர்னு எழுந்திருந்தா. எங்கே பாதி ஆட்டத்துல போறீங்கன்னு கர்ண அவ முந்தானையை பிடிச்சு இழுத்தான். அப்போ அந்த புடவையில இருந்த முத்துக்கள் எல்லாம் செதறி ஓடிச்சு. எங்கே தன் புருஷன் தன்னை தவறா நினைச்சுக்க போறானோன்னு பானுமதி பதறி போயிட்டான். பெண்ணாச்சே, பயந்த சுபாவம் இருக்கும் இல்லையா? ஆனா துரியோதனன் என்ன சொன்னான் தெரியுமா? அந்த சிதறி போன முத்துக்களை பார்த்து, இதுகளை நான் எடுக்கவோ கோக்கவோன்னு சொன்னான். என்ன நடந்ததுன்னு ஏன் விசாரிக்கணும்? எதுக்காக விசாரிக்கணும்? துரியோதனனுக்கு தன் மனைவி மேல அவ்வளவு அசைக்க முடியாத நம்பிக்கை. என் மேல எப்படிங்க உங்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்கு? எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கிறதுனால அந்த இடத்துல நான் உன்னை பார்த்த உடனே பாவம் செய்துட்டமேன்னு நீ பதறி துடிக்கவும் இல்லை, பழி சுமத்துறாங்களேன்னு கதறி அழவும் இல்லை. அதுக்கு பதிலா நான் உன் முகத்துல அமைதியான புன்னகையத்தான் பார்த்தேன். அதுல நான் 1000 அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டேன். மரியாதை குறைவுன்னு நினைச்சுக்காத. என்னடா சொல்லாம கொள்ளாம வந்து படுத்துக்கிட்டேன்? வியாதிக்கு மருந்து தேடி போறவன் விளம்பரத்தோடையா போவா? என்ன வியாதின்னு டாக்டர் சொல்றாரு? என்னமோ ஒண்ணு. நாம எவ்வளவோ லேபர் ஸ்ட்ரைக் பார்த்துருக்கிறோம் இல்ல, அந்த மாதிரி என்ன அவயவங்கள் வேலை செய்ய மறுத்துட்டு எத்தனையோ மிஷினர் வருது இல்லையா, புதுசா வாங்குற மிஷின்ல கூட. அது போல மை கிட்னி இஸ் ஃபெயிலிங். உங்க நண்பர் தன் உடல்நலத்தை பத்தி அக்கறை எடுத்துக்கிட்டதாகவே தெரியல. ரொம்பவும் முத்தி போன ஸ்டேஜ்ல தான் இங்க வந்து சேர்ந்திருக்காரு. டாக்டர், நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஐ ஆம் வெரி சாரி மிஸ்டர் ரஞ்சன். இந்த நிலையிலும் மறைச்சு பேசுறது சரியில்லைன்னு நினைக்கிறேன். கடைசி முயற்சி டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் கிட்னி. அப்படின்னா எல்லாருக்குமே 2 சிறுநீரகம் உண்டு. அதுல 1 பழுதடைஞ்சாலும் உயிர் வாழ முடியும். ஆனா உங்க நண்பருக்கோ 2மே கெட்டு போயிருக்கு. இந்த நிலையில யாராவது சிறுநீரகத்தை தானம் செய்ய தயாராயிருந்தா அது சத்யாவுக்கு பொருத்தலாம். ஆனா அதுக்கு யார் சம்மதிக்க போறாங்க? நான் அவசரமா ஒருத்தருக்கு டெலிபோன் பண்ணணும், பண்ணிட்டு வந்துடுறேன். டாக்டர், அதுக்கு சம்மதிக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க என்ன பணம் கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்கு. அப்ப நீங்க? நான் செக் புக்கை எடுத்துட்டு வந்துடுறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரையும் கொடுக்க தயாரா இருந்தவங்க நாங்க. இப்ப இப்படி ஆயிட்டோம். டாக்டர், இதனால வரைக்கும் என்னால யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. என்னுடைய அவயவங்கள்ல ஒண்ணு ஒருத்தருடைய உயிரை காப்பாத்துதுன்னா அதுக்கு நான் ரெடி டாக்டர். உங்க பேர் என்ன? ராஜ்பாபு. ரொம்ப நாளைக்கு உங்க பேரை ஞாபகத்துல வச்சுக்கிறேன். ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்றீங்களா? அது சாத்தியமா இல்லையான்னு சொல்றதுக்கு முன்னாடியே உங்க நண்பர்கள் 2 பேர் நழுவிட்டாங்க. மிஸ்டர் சத்யா இப்ப இருக்கிற நிலைமையில ஆபரேஷனை தாங்கிக்கு வராங்கிறதே யோசிக்க வேண்டிய விஷயம். பாபு, ஏன்பா? ஐயோ, ஏன் சார்? ஒரு முக்கியமான விஷயம். என்ன பட்டி கடையை மூட போறீங்களா? அடே, நம்ம சத்யாவோட மனைவி காஞ்சனா இல்ல, அவங்க நம்ம வீட்லயே தங்கிக்கலாம்னு சொல்லி கூட்டு வாப்போம். அடையாண்டா வச்சு ஏன்பா? ஐயோ, ஏன் சார்? ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலயே நம்ம வீடு இருக்கு. அடிக்கடி அந்த அம்மா சத்யாவை பார்க்கறதுக்கு சௌரியமா இருக்கும்ல, அதனால பாப்போம். வேற ஒண்ணும் உத்தேசம் இல்லையே. அடே, சொன்னதை செய். பேபி, காஞ்சனா, நீ உண்மையை ஒழிக்காம சொல்லு.
என் முகத்துல நீ சாவ பார்க்கல? இல்லைங்க, சாந்தத்தை தான் பாக்குறேன். சாவுலதாம்மா சாந்தம் வரும். அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இல்ல காஞ்சனா, எனக்கு என்னவோ யமனே இந்த ரூமுக்குள்ள வந்துட்ட மாதிரி தோணுது. அது வெளியில போய்கிட்டு இருக்கு, நான் பார்த்தேன். கடத்தருவுல என் ஃப்ரெண்டு ஒரு பெரிய தைய கடை வச்சிருக்கான். அதை விலைக்கு கொடுத்துட போறானா. 25,000 ரூபாய் கொடுத்தா கொடுக்குறேன்னு சொல்றான். மாசம் 500 ரூபாய் வரும். அதுல அந்த கடையை உங்க பேருக்கு வாங்கிடலாம் நான் நினைக்கிறேன். என் பேர்லையா? ஆமா, நீங்க ஒண்ணும் கடைக்கு போவேனா. நம்பிக்கையான ஒரு ஆளை போட்டோம்னா மாசம் பணம் வீடு தேடி வரும். கேட்க நல்லா இருக்கு, ஆனா 25,000க்கு நான் எங்க போவேன்? வெறும் யோசனைகள் மட்டும் சொல்றதா இருந்தா நானும் இன்ஜினியரா இருந்திருப்பேன். அந்த யோசனைகள்லாம் கரெக்டா செஞ்சு முடிக்கிறேன் பாருங்க. அதனாலதான் கான்ட்ராக்டரா இருக்கேன், வீடு வசதியோட. அந்த 25,000 ரூபாய் நானே உங்களுக்கு தரலான் இருக்கேன். நீங்க கொடுக்குறீங்களா? எதுக்காக? தப்பா நினைக்காதீங்க, ஏதோ உதவி செய்யணும்ன்ற எண்ணம் தான். அதுக்குன்னு பிரதிபலன் எதிர்பார்க்காத தியாகி இல்லைன்னா. இப்போ ஊர்ல ஒரு பெரிய மனுஷனை பார்த்து அவன் கையில சிங்கிள் எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு வரப்பே 5,000 ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் பிடிச்சிக்கிட்டு வந்துடுறவனா. அதே ஆப்பிளா கொடுத்தா பழத்துக்கு பழம் டிஃபரன்ஸ் வச்சு பிசினஸ் பண்றவனா. விஷயத்துக்கு வருவோம். இந்த பில்லுல உங்க வீட்டுக்கார் கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும். என்னுடைய பில்லு தான். எனக்கு அரசாங்கத்துல சேர வேண்டிய பணம் 1,40,000 ரூபாய் இருக்குது. உங்க வீட்டுக்கார் கையெழுத்து போடாதனால அந்த பில் அப்படியே இருக்குது. இதுல தேதி இல்லாம ஒரு கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு சேர வேண்டிய பணம் வந்து சேர்ந்துடும். ஓஹோ, அதுக்காக 25,000 ரூபாய் லஞ்சமா? லஞ்சம்னு ஏன் சொல்றீங்க? அழகான தமிழ்ல வார்த்தைக்கா பஞ்சம். அன்பளிப்புன்னு சொல்லலாம், மரியாதை அப்படியே சொல்லலாம். நான் நல்ல கான்ட்ராக்டர்னு உங்ககிட்ட பேச வரல, ஆனா நானும் தெரிஞ்சவன். சாப்பாட்டுக்கு எப்படி பல ருசிகள் தேவைப்படுதோ அது மாதிரிதான் வாழ்க்கையும். கொஞ்சம் போய் ஓரளவு 8 வேலை, சுமாரான பித்தலாட்டம், இதெல்லாம் இருந்தாதான் வாழ்க்கை ருசிக்கும். ஏற்கனவே இதுல கையெழுத்து போட அவர் விரும்பலன்னு தெரியுது. அவர் விருப்பப்படாததை நான் செய்ய சொல்ல மாட்டேன். ஆனா அவங்க பையன் நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்கல்ல. ஒரு புழுவை கொண்டுதான் மீனை பிடிக்கணும். ஒரு கொள்கையை விட்டு கொடுத்துதான் இன்னொரு கொள்கையை பிடிக்கணும். நல்லவனா வாழ்றதுல நிச்சயமா பயணம் இருக்குன்னா இன்னைக்கு உலகத்துல எல்லா பயனும் நல்லவனா இருந்திருப்பாங்களே. வாதத்துக்காக சொல்ற வார்த்தை. தப்பான காரியத்துக்கு அவர் நிச்சயம் உடன்பட மாட்டார். எங்க தப்பு இல்ல, எவன் தப்பு பண்ணல. ஆண்டவன் தப்பே பண்றது இல்லையாமா. மாத்து குறைஞ்ச செங்கல்ல வச்சு நான் கட்டடம் கட்டினா உன் வீட்டுக்காரர் வந்து என்ன சண்டை பிடிப்பாருமா. ஆனா உண்மைக்காகவே பாடுபட்ட அந்த உத்தமனோட உடம்புல வியாதியை வச்சு கட்டிட்டானே ஆண்டவன். யாருமா சண்டை பிடிக்கிறது? இந்த பாருங்க, உங்க நன்மைக்கோசரமே சொல்றேன். இந்த பில்லை கொண்டு போய் அவர்கிட்ட காமிங்க. அவர் சம்மதப்பட்டால் இதுல கையெழுத்து போடட்டும், இல்லைன்னா இதை அவரே கிழிச்சு எறியட்டும். அதனால நான் ஒன்னும் கெட்டு போயிட மாட்டேன். ஆனா ஒண்ணு சொல்றேன் தங்கச்சி, மறந்துடாதீங்க. இந்த பில்லுல அவர் போடுற கையெழுத்து தான் உங்க எதிர்காலத்துக்கு அவர் எழுதி வைக்கிற உயில். சாக போற இந்த நேரத்துல என்னெல்லாமோ நினைக்க தோணுது. இவ்வளவு நாள் வாழ்ந்தோமே, எதையாவது சாதிச்சிருக்கோமான்னு நினைச்சு பாக்குறேன். ஒண்ணுமே இல்லை. முழுமையான வாழ்க்கையாவது வாழ்ந்திருக்கோமான்னு பார்த்தா அதுவும் இல்லை. சத்யா, நீ ஏன் இப்படி சொன்ன? நினைச்சு பார்க்கவே தகுதி இல்லாதவங்க பாருங்கலாம். அப்புறம் ரஞ்சன், காஞ்சனாவையும் என் பையனையும் பத்தி நினைச்சு பார்க்கிறேன். அவங்களுக்காவது நான் பிழைச்சிருக்க கூடாதான்னு ஒரு ஆசை. பாத்தியா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அந்நிய பத்திர கவலையை நீ விட்டுரு. அந்த கவலை தான்ப்பா என் சாவையே துரிதப்படுத்திக்கிட்டு. சத்யா, அவங்க 2 பேரையும் வச்சு நான் காப்பாற்ற மாட்டேனா? நான் இன்னைக்கே அடிக்கிட்டு கேட்கிறேன், எங்க வீட்டுக்கு வந்துருங்க. என்ன சந்தலா? அவங்க இன்னும் வரலையா? நான் நேர போய் அண்ணிய பார்த்து பேசிட்டு அப்புறம் போறேன். நாளைக்கு வந்து பாக்குறேன். டாக்டர்கள் வந்து போறதை விட நீங்கள்லாம் வர்றது எனக்கு எவ்வளவோ ஆறுதலா இருக்கு. நான் உண்மையே பேசுறேன்.
இத பாருங்க, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். சத்யா உண்மையிலேயே பிழப்பானா மாட்டானான்னு கேக்குறியா? இல்ல, காஞ்சனாவையும் உங்க பையனையும் நம்ம வீட்டுல வச்சுக்கிறதாக முடிவு பண்ணிட்டீங்களா? சாக போறவருக்கு ஆறுதலா இருக்குன்னு தானே அப்படி சொன்னீங்க. ஆமான்னு சொன்னா உனக்கு ஆறுதலா இருக்குங்கிறியா? இல்ல, அவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்ற வேண்டியது என் கடமை. கொஞ்சமாவது முன்ன பின்ன யோசனை பண்ணி பார்த்தீங்களா? இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? நம்ம வீட்டுக்கு எத்தனையோ பெரிய மனுஷங்க வருவாங்க போவாங்க. அவங்களுக்கு காஞ்சனாவை பத்தி அவ குழந்தைய பத்தி தெரியாம போயிடுமா? ஓஹோ, அதையெல்லாம் அவங்க கேட்பாங்கங்கிறியா? பின் இல்லையா? அப்படி அவங்க ஏதாவது கேட்டா என் மனைவியை விட அவங்க எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு மேல அவங்க ஏதாவது பேசுவாங்க? நீ மேல எதுவும் பேசாம வா. என்ன காஞ்சனா, ஏன் நீங்க இவ்வளவு லேட்டு? குமார் வரல? நல்ல வேலை, கூட்டிக்கிட்டு வர. ஏன் பஸ்ல ஒரே கூட்டமா? ஆமா, ரஞ்சனும் ஒய்ஃபும் வந்திருந்தாங்க. சந்தோஷம். நம்ம அப்படி சொல்ற? பின்ன ரஞ்சன் ரஞ்சன் ரஞ்சன், எப்ப பார்த்தாலும் ரஞ்சனை பத்தி தான் பேச்சா? அவர் என்ன உங்களுக்கு அண்ணனா தம்பியா? ஏன் உங்க குறைகள் எல்லாம் அவர்கிட்ட சொல்றீங்க? நான் உங்க நண்பரை பத்தி குறை சொல்லல, அவர் நல்லவர் தான். இல்லைன்னா அவர் உங்களுக்கு நண்பரா இருக்க முடியாது. காஞ்சனா, நீ சொல்றத கொஞ்சம் புரியும்படியா சொல்ல. உங்க நண்பரை நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, ஆனா அவர் மனைவியை புரிஞ்சுக்கல. ஏன் அப்படி சொல்ற? என்னமோ நடந்திருக்கு, என்னது சொல்லு. அது உங்களுக்கு தெரியவே வேண்டாம். பல விஷயங்கள் தெரியாம இருந்திருக்கிறேனோ என்னவோ, அதுல சிலதையாவது காலம் கிடக்கிறதுக்கு முன்னால தெரிஞ்சுக்கிறேம்மா.